ரத்த குழாயில ஏன் அடைப்பு வருது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உணவு வகைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உணவு வகைகள் தான் காரணமாக இருந்தால் ஒரே ஃபேமிலியில எல்லாரும் அதே உணவு எடுத்தும்போது சில பேருக்கு மட்டும் வருது, அந்த ஃபேமிலியில எல்லாருக்குமே வர்றது கிடையாது. அப்போ உணவு மட்டும் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ். அப்போ எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கும் சில நேரத்தில் வந்து ஹார்ட் டிசீஸ் வருது. அப்போ எக்ஸசைஸ் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதனால வந்து இதய நோயை வந்து ஒருத்தர் வெறும் எக்ஸசைஸ் வெறும் ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் தடுத்து விட முடியும் என்பது வந்து ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ ஹார்ட் டிசீஸை எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் யங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க. யங் ஏஜ்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் வருதுன்னே தெரியல, அவருக்கு மொத்தமே 35 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சுகர் அதிகமாக இருக்கு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா இதய நோய் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மூணும் இருந்தால் இதய நோய் வருமா, இதை தாண்டி ஏதாவது ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை மிக நுண்ணியமாக பார்க்க வேண்டும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம், அவருக்கு வந்து 75 வயது. அவரை கேட்டிங்கன்னா எனக்கு சுகர் 35 வருஷம் இருக்குது சார், ப்ரெஷர் 40 வருஷம் இருக்குது சார், கொலஸ்ட்ரால் 25 வருஷம் இருக்குது சார், ஸ்மோக்கிங் ஒரு 10 வருஷம் பண்ண நிறுத்திட்டேன் சார். இப்போ எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் அவர் 75 வயது வரையும் இருக்கிறாரு. டெய்லி அவரால் வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியுது. அதே நேரத்தில் இப்போ இளைஞர்கள் யங் ஏஜ் ஒரு 35 வயது இருக்கிறவனுக்கு வந்து சுகர் 2 வருஷம் இருக்கும், ப்ரெஷர் 4 வருஷம் இருக்கும், கொலஸ்ட்ரால் மேபி வந்து ஒரு 2 வருஷம் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 10 வருஷம் இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ வந்து இவை அனைத்தும் இருந்தும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இவை அனைத்தும் கொஞ்ச நாள்ல இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக்ல போய் முடியுது.